வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை அண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அமனிட்டா இமானுவேல், ரஜிந்தா வில்வராசா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள். செயற்கை நுண்ணறிவு மனித மாண்பை பாதுகாக்க வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆடம்பரங்களை தவிர்த்து அர்த்தமான முறையில் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுங்கள். யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர். இலங்கை நாட்டை உலுக்கிய டிட்வா புயல், 600க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பதுளை மாவட்டத்தில் சர்வமத வழிபாடு. டிட்வா புயலால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு பல இடங்களில் இருந்தும் உதவிகள். விரிவான செய்திகள். குழந்தைகளின் சுதந்திரத்தையும் அவர்களின் அகவாழ்வையும் நாம் பாதுகாத்து அவர்களை முதிர்ச்சி உடையவர்களாகவும் பொறுப்புமிக்கவர்களாகவும் உருவாக்க முனைய வேண்டுமென திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் நமது பொதுவான இல்லமாகிய இப்புவியின் பராமரிப்பு எனும் தலைப்பில் இடம்பெறும் மாநாடு ஒன்றின் பங்கேற்பாளர்களை 5ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை திருப்பீடத்தில் சந்தித்த போதே திருத்தந்தை அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சமூகத்தில் குறிப்பாக விமர்சன சிந்தனை, கற்றல் மற்றும் உறவுகளில் செயற்கை நுண்ணறிவின் ஆழமான தாக்கம் குறித்து விவாதிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், செயற்கை நுண்ணறிவு ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, பொது நன்மைக்கு சேவை செய்வதை எவ்வாறு உறுதி செய்வது என்று கேள்வியையும் எழுப்பினார். அத்துடன் செயற்கை நுண்ணறிவு ஏற்கனவே உலகளவில் லட்சக்கணக்கான மக்களை பாதித்து வருவதால் இது ஒரு முக்கிய கவலையாகும் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், இத்தொழில்நுட்ப உலகில் மனிதராக இருப்பதன் அர்த்தம் என்ன என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி சிந்திக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மனிதர்கள் செயற்கை நுண்ணறிவின் செயலற்ற நுகர்வோர் மட்டுமல்ல, இணை படைப்பாளர்களாகவும் இருக்க அழைக்கப்படுகிறார்கள் என தெரிவித்த திருத்தந்தை அவர்கள், நமது மாண்பு என்பது சிந்திக்கவும், தேர்ந்தெடுக்கவும், அன்பு கூறவும், உண்மையான உறவுகளை உருவாக்கவும் நமக்கு இருக்கும் திறனில் உள்ளதெனவும் சுட்டி காட்டியுள்ளார். மேலும் செயற்கை நுண்ணறிவு புதிய படைப்புக்கான சாத்தியங்களை வழங்கும் அதே வேளையில் உண்மை, அழகு மற்றும் சிந்தனைக்கான நமது திறனுக்கும் ஆபத்துக்களை ஏற்படுத்துகின்றதென எச்சரித்த திருத்தந்தை அவர்கள், நாம் குறிப்பாக நம் குழந்தைகளின் சுதந்திரத்தையும் அக வாழ்க்கையையும் பாதுகாத்து அவர்களை முதிர்ச்சி பெற்றவர்களாகவும் பொறுப்பு மிக்கவர்களாகவும் வழிநடத்த வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். தகவல்களை அணுகுவது மட்டுமல்ல, அதில் அர்த்தத்தையும் மதிப்பையும் கண்டறிவதுடன் இளையோர் தொழில்நுட்பத்தை அறிவார்ந்த விதத்தில் பயன்படுத்தி உண்மையை தேடவும் ஆன்மீகத்தில் வளரவும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். பாரிய அழிவை ஏற்படுத்திய டிட்வா புயல் இலங்கை நாடு முழுவதையும் பெரும் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. சமீபத்திய கணக்கெடுப்பின்படி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 600ஐ தாண்டியுள்ளதுடன் மேலும் 350க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வெள்ளப்பெருக்கினாலும் நிலச்சரிவுகளாலும் இல்லிடங்களை இழந்துள்ளனர். இடியுடன் கூடிய கனமழை தொடர்ச்சியாக பெய்ததால் முக்கிய சாலைகள், பாலங்கள் சேதமடைந்துள்ளதுடன் இலங்கை முப்படைகள், காவல்துறை, தன்னார்வ இளைஞர் குழுக்கள் ஆகியவை படகுகள் மற்றும் உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். உயரும் நெருக்கடியை முன்னிட்டு ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க கார்த்திகை 28ஆம் திகதி முதல் நாடு முழுவதும் அவசர கால சட்டத்தை அறிவித்துள்ளார். இதன் மூலம் பேரிடர் மேலாண்மை, நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மனிதாபிமான விண்ணப்பத்திற்கு பதிலளித்து இந்திய அரசு ஆபரேஷன் சாகர் பந்து என்ற நிவாரண பணியை தொடங்கி இதன் கீழ் 53 மெட்ரிக் டன் அவசர உதவிப் பொருட்கள், உலருணவு, மருந்துகள், கூடாரங்கள், தரப்பால்கள், சுகாதார பொருட்கள், அவசர சாதனங்கள் போன்றவற்றை விமானம் மற்றும் கடல் வழியாக இலங்கைக்கு அனுப்பியுள்ளதுடன் இந்திய விமானப்படை அவசர பொருட்களுடன் பயிற்சி பெற்ற பேரிடர் மீட்பு பணியாளர்களையும் இலங்கைக்கு அனுப்பியுள்ளது. அதே சமயம் இந்திய கடற்படை கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்கு அனுப்பப்பட்டு மீட்பு நடவடிக்கைகள், கரையோர உதவிகள் மற்றும் நிவாரண பொருட்கள் விநியோகத்தில் உதவி செய்து வருகின்றனர். பெரு நிலச்சரிவுகளில் புதைந்த குடும்பங்கள், வேகமான வெள்ளம் அடித்து சென்ற வாகனங்கள், உடைந்த பாலங்கள் காரணமாக சிக்கி தவிக்கும் மக்கள் என நாடெங்கும் தினம் தினம் பல துயர சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. மேலும் கால்நடை மற்றும் விவசாய துறைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தேசிய அளவிலான மனிதாபிமான சூழ்நிலை மேலும் மோசமடைந்துள்ளது.
அதிகாரிகள் தொடர்ந்து மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும், பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றவும், மீட்பு குழுக்களுடன் ஒத்துழைக்கவும் அழைப்பு விடுத்துள்ளனர். தற்போது தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் இருந்து கிடைக்கும் உதவியுடன் பேரளவு மீட்பு, நிவாரண மற்றும் மீளமைப்பு பணிகள் புயல் தாக்கமடைந்த பகுதிகளில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. டிட்வா புயல் தாக்கத்தால் இலங்கையில் உருவான வெள்ளப்பெருக்கு, மண்சரிவு அனர்த்தங்களால் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை மனதில் கொண்டு வருகின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவை அமைதியுடனும் அர்த்தமுள்ள வகையிலும் கொண்டாடுமாறு யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்கள் இறை மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். பொருத்தமற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் செயற்பாடுகளை முன்னெடுத்து பாலன்ஜேசு கொண்டு வந்த அமைதி, விடுதலை ஆகிய நற்செய்திகளை மக்களுக்கு அறிவித்து துன்புறும் மக்களோடு ஒன்றிணைந்த உள்ளம் கொண்டு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுமாறு மேலும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். டிட்வா புயலின் தாக்கத்தால் இறந்த, காணாமல் போன மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பையும் இறையருளையும் வேண்டி பதுளை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட சர்வமத வழிபாடுகள் மார்கழி மாதம் 5ஆம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை அங்கு இடம்பெற்றன. ஆலயங்கள், கோவில்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் விகாரைகளில் இடம்பெற்ற இவ்வழிபாடுகளில் உரோமை தலைமை பீடத்தின் மதங்களுக்கிடையேயான உரையாடலுக்கான பேராய அங்கத்தவரும் பதுளை மறைமாவட்ட ஆயருமான பேரருட்தந்தை ஜூட் நிசாந்த சில்வா அவர்கள் கலந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இறைவேண்டலில் ஈடுபட்டார். யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட புனித பிரான்சிஸ் சவேரியார் திருவிழா கல்லூரி அதிபர் அருட்தந்தை தயாபரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மார்கழி மாதம் 3ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், குறுமாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டதுடன் டிட்வா புயல் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடனான ஒன்றிப்பை வெளிப்படுத்தி அன்றைய தினம் மாலை நடைபெறவிருந்த மாலை நிகழ்வுகள் நிறுத்தப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. திருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட மன்ற தின நிகழ்வு மார்கழி மாதம் 3ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் மார்ட்டின் வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற கலைஞான சுரபி தியான இல்லத்தில் யாழ் புனித மடுதினார் சிறிய குழுமட அதிபர் அருட்தந்தை செல்வரட்னம் அவர்களின் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து மன்ற பிரதான அலுவலகம் ஒன்றலில் மன்றக்கொடி ஏற்றப்பட்டு கலைத்தூது மணி மண்டபத்தில் இரத்ததான நிகழ்வு இடம்பெற்றது. இவ்விரத்ததான நிகழ்வில் 24 வரையான குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்ததானம் வழங்கியிருந்தார்கள். டிட்வா புயல் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடனான ஒன்றிப்பை வெளிப்படுத்தி அன்றைய தினம் மாலை நடைபெற இருந்த கலை நிகழ்வுகள் நிறுத்தி வைக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை புனித கன்னிமரியாவின் அமலோற்பவ பெருவிழா, கடன் திருநாள். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஜோன் டியாகோ நினைவு நாள். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை திருத்தந்தை புனித 1ஆம் தமுஸ் நினைவு நாள். டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித குவாடலூப் அன்னை நினைவு நாள். டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை கன்னியும் மறைசாட்சியுமான புனித லூசியா நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. யாழ் மறைமாவட்ட பொதுநிலையினர் கழகத்தின் ஏற்பாட்டில் கழக அங்கத்தவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு மார்கழி மாதம் 6ஆம் திகதி சனிக்கிழமை இன்று யாழ் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கழக இயக்குனர் அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வழிபாடும் தொடர்ந்து ஒன்று கூடலும் இடம்பெற்றன. வழிபாட்டு நிகழ்வில் நற்கருணை ஆராதனை, தியான உரை, ஒப்புரவு அருளடையாளம் என்பன நடைபெற்றதுடன் ஒன்று கூடல் நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை அண்டன் ஸ்டீபன் அவர்கள் கலந்து வருகின்ற வருடம் யாழ் மறைமாவட்டத்தில் கடைபிடிக்கப்படவுள்ள சமூக தொடர்பு ஆண்டு தொடர்பாக சிறப்புரை ஆற்றினார். இந்நிகழ்வில் மறைக்கோட்ட கழக அங்கத்தவர்கள், பக்தி சபை பிரதிநிதிகள், நற்கருணை பணியாளர்கள் என 100 வரையானவர்கள் பங்கு பற்றியிருந்தனர்.
பருத்தித்துறை மறைக்கோட்ட இளையோர் ஒன்றியத்தினரால் மறைக்கோட்ட பங்கு இளையோர்களிடையே முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் கரோல் பாடல் போட்டி மார்கழி மாதம் 4ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை பருத்தித்துறை புனித தோமையார் பெண்கள் பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இணைப்பாளர் அருட்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இப்போட்டியில் பருத்தித்துறை பங்கு 1ஆம் இடத்தையும், புலோப்பளை பங்கு 2ஆம் இடத்தையும், மணற்காடு பங்கு 3ஆம் இடத்தையும் மறைக்கோட்ட ரீதியாக பெற்றுக்கொண்டனர். இலங்கையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பலரும் உதவிகளையும் நிவாரணப் பொருட்களையும் வழங்கி வரும் நிலையில் நோர்வே நாட்டின் பெர்கன் நகரில் இயங்கி வரும் ஹோலி ஹெல்ப் நிறுவனமும் உதவிகளை வழங்கியுள்ளது. யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்களின் உதவியுடன் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. டிட்வா புயலால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு பலரும் உதவிகளையும் நிவாரணங்களையும் வழங்கி வரும் நிலையில் பாஷையூர் புனித அந்தோனியர் ஆலய இளையோர் கழகத்தினரும் தமது உதவிகளை வழங்கியுள்ளனர். பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் வழிநடத்தலில் மார்கழி மாதம் 6ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்ற இந்நிகழ்வில் இளையோர் உடையார்கட்டு பிரதேசத்தை தரிசித்து அங்கு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதிகளை வழங்கி வைத்தனர். கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலய மறைக்கல்வி மாணவர்கள் இணைந்து முன்னெடுத்த கிறிஸ்து பிறப்பை செயலில் காட்டுவோம் சிறப்பு செயற்பாட்டு நிகழ்வு அண்மையில் அங்கு நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் வழிநடத்தலில் மறையாசிரியர்களின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறைக்கல்வி மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து ஆயர் எமிலியானுஸ் இல்லம், கோப்பாய் அன்னை திரேசா அமைதி இல்லம், கொழும்புத்துறை புனித வளனார் முதியோர் இல்லம் ஆகிய இடங்களை தரிசித்து அங்குள்ள ஓய்வு நிலை குருக்கள், வயோதிபர்கள் மற்றும் ஆதரவற்றோருடன் தங்கள் நேரத்தை செலவிட்டு அவர்களுக்கான அன்பளிப்பு பொருட்களையும் கையளித்தனர். உரும்புராய் பங்கில் பீடப்பணியாளர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட கள அனுபவ பயணம் மார்கழி மாதம் 4ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை அகஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பீடப்பணியாளர் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தை தரிசித்து ஜூபிலி கதவினூடாக உள்நுழைந்து அங்கு இடம்பெற்ற திருச்செப மாலையில் பங்கு பெற்றியதுடன் பேராலய பீடப்பணியாளர்களுடன் இணைந்து உதவு முறை பயிற்சியையும் மேற்கொண்டனர். பேராலய பங்குத்தந்தை அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இப்பயிற்சியை யாழ் புனித பத்திரிசியர் கல்லூரி ஆசிரியர் திரு நிஷாந்தன் அவர்கள் நெறிப்படுத்தினர். தொடர்ந்து பீடப்பணியாளர்கள் யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லம், மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம், யாழ் புனித மடுதினார் சிறிய குறுமடம், யாழ் கரித்தாஸ் கியூடெக் நிறுவனம் என்பவற்றை பார்வையிட்டதுடன் அன்றைய தினம் மாலை கியூடெக் நிறுவன பணியாளர்களுடனான மகிழ்வூட்டல் செயற்பாடுகள், விளையாட்டுகள் என்பவற்றிலும் பங்கு பெற்றினர். இந்நிகழ்வில் 31 பீடப்பணியாளர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். பாஷையூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் திரு சபை ஆரம்பிக்கப்பட்டதன் 9ஆம் ஆண்டு நிறைவை சிறப்பித்து முன்னெடுக்கப்பட்ட நன்றி திருப்பலி மார்கழி மாதம் 5ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. திருப்பலியை பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருமறை கலாமன்றத்தில் அங்கத்தவர்களாக இருந்து அதன் வளர்ச்சியில் பங்காற்றி இறந்தவர்களை நினைவு கூர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலி கார்த்திகை மாதம் 29ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. திருமறை கலாமன்ற உதவி நிர்வாக இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன் அவர்கள் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இத்திருப்பலியில் மன்ற அங்கத்தவர்கள், இறந்தவர்களின் உறவினர்கள் என பலரும் கலந்து செபித்தனர். மாதகல் புனித செபஸ்தியார் ஆலய பாடகர் குழாமினர் இணைந்து முன்னெடுத்த புனித சிசிலியா திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அருட் சகோதரி மேரி ரோஸ் அவர்களின் உதவியுடன் கார்த்திகை மாதம் 23ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை பங்குத்தந்தை அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலி நிறைவில் பாடகர் குழாமினருக்கான ஒன்றுகூடலும் இடம்பெற்றது. டிட்வா புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மன்னார் கரித்தாஸ் வாழ்வுதயம் நிறுவனம் உதவிகளை வழங்கி வருகின்றது. நிறுவன இயக்குனர் அருட்தந்தை அருள்ராஜ் குரூஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்று வரும் இந்நிகழ்வில் பேரிடர் காரணமாக இடம்பெயர்ந்து மன்னாரின் நானாட்டான், மடு மற்றும் மன்னார் நகர பகுதிகளில் உள்ள இடைநிலை நிவாரண முகாம்களில் உள்ள குடும்பங்களை சேர்ந்த 5 வயதுக்குட்பட்ட 300 குழந்தைகளுக்கு பால், சுகாதார பொருட்கள் மற்றும் உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. திருகோணமலை மறைமாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருவருகை கால ஜெப ஆராதனை மார்கழி மாதம் 5ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அலஸ்தோட்டம் இறையிறக்க திருத்தலத்தில் நடைபெற்றது. திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலி, நெற்கருணை வழிபாடு, துதி ஆராதனை, இறைவார்த்தை பகிர்வு, தியான உரைகள் என்பன இடம்பெற்றன.
தியான உரைகளை அருட்தந்தை ஜூட் சர்வானந்தன், அருட்தந்தை சேவியர் ரஜீவா, அருட்தந்தை போல் ரொபின்சன் ஆகியோர் வழங்கியிருந்தனர். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் என பலரும் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு மனித மாண்பை பாதுகாக்க வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆடம்பரங்களை தவிர்த்து அர்த்தமான முறையில் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுங்கள். யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர். இலங்கை நாட்டை உலுக்கிய டிட்வா புயல், 600க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பதுளை மாவட்டத்தில் சர்வமத வழிபாடு. டிட்வா புயலால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு பல இடங்களில் இருந்தும் உதவிகள். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அமனிட்டா இமானுவேல், ரஜிந்தா வில்வராசா.